Good morning children, welcome back to Rekha Max Academy. நம்ம NCERT CBSE chapter 5 exercise 5.2ல ஒரு last 4 sums last வீடியோல பார்த்தோம். 4, 5, 6, 7. இந்த வீடியோல ஒரு 4 sums பார்க்கலாம். exercise 8, 9 and 10, 11 sum பார்க்கலாம். நான் இதோட sum application of trigonometry chapter 9 ஓட ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாம். Exercise 5.2 8th sum. An AP consists of terms of which third term is 12 and the last term is 106. Find the 29th term. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் என்னென்னு எழுதிக்கணும். ஓகே, AP consists of consists of 50 terms. Total of 50 terms of which அப்போ n equal to 50. டோட்டலாக ஏபியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 50 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, அதோட தேர்ட் டேர்ம் வந்து 12. அதே மாதிரி லாஸ்ட் மீன்ஸ் A50 equal to 106. ஏன்னா டோட்டலாக 50 டேர்ம்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ A50 தான் வந்து நமக்கு லாஸ்ட் டேர்ம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? A29 equal to question mark. இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? A3 தெரியும். A3 வந்து A plus 2D which is equal to 12. This is equation number 1. Next A50 which is equal to A plus 49D equal to 106. Equation number 2. இது என்ன தெரியுதுல? A plus n minus 1D. இது 3 இருக்குன்னா 1 வரணும். நான் ஏற்கனவே அதே 50 49. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ். Equation 1 and 2. Okay, A plus 49D equal to 106. A plus 2D equal to 12. Okay, symbol change பண்ணிக்கிங்க. Cross 49 47D which is equal to 106ல வந்து 12 போயிட்டுனா 94. Okay, D equal to 94 divided by 47. இது 2 times வரும். ஓகே, D equal to 2. சிம்பிளாக 3 டேபிளில் அடிச்சின்னு கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் இது பண்ணிக்கிங்க. இது இந்த டேபிளில் 47 into 2 times வரும், அதனால போட்டுட்டாங்க. அடுத்தது இந்த டியோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. D equal to 2 in equation 1 தான் ஈஸியாக இருக்குது. 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A plus 2D equal to 12. So A equal to 12 minus 2 into T oda value 2. So A equal to 12 minus 4 which is equal to A equal to 8. இப்போ AD கிடைச்சாச்சு. அப்போ A29th டேர்ம் கண்டுபிடிச்சலாம்ல. AN ஃபார்முலா எழுதிங்க. AN equal to A plus n minus 1 into D. So A oda value 8 plus n வந்து 29 minus 1, D oda value 2 which is equal to 8 plus 28 into 2 which is equal to 8 plus 56 or 56. Okay, 56 add பண்ணா 64. Okay, A29 equal to 64. Okay, இதான் 29th term oda value. 29th term is 64. Okay, next sum. Excuse me. If the third and ninth term of an AP are 4 and minus 8 respectively, which term of AP is 0? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் டேர்ம். ஆனால் நான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிப்போம். தேர்ட் டேர்மோட வேல்யூ A3யோட வேல்யூ 4. ஓகே, நெக்ஸ்ட்டு A9 நைன்த் டேர்மோட வேல்யூ -8. அண்ட் தென் நமக்கு என்ன பண்ணிக்கணும்? ஏதோ ஒரு வேல்யூ ஏனோட வேல்யூ வந்து 0 அது கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த வேல்யூன்னு தெரியாது, அந்த டேர்ம் தான் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு A3 equal to A plus 2D which is equal to 4, equation number 1. அதே மாதிரி A9 equal to A plus 8D which is equal to -8, equation number 2. ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்க. சேம் தான், சின்ன சிம்பிளான ஒரு ஆல்ட்ரேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே சம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டுடலாம். 1 and 2. A plus 8D equal to -8. A plus 2D which is equal to
4. ஓகே, சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடிச்சிடுங்க. 6d which is equal to minus 12. d equal to minus 12 by 6 which is equal to 2. So d ஓட வேல்யூ minus 2. ஓகே, இப்போ வந்து a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. d equal to minus 2 in equation 1. a plus 2 into minus 2 equal to 4. So a equal to 4 minus 2 to 4. இந்த பக்கம் மைனஸ் இருக்கும், அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு போடுறேன், சிம்பிளாக இருக்கிறதுனால போடுறேன். a equal to 8. ஓகே, a ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, d ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, n கண்டுபிடிக்கணும். an equal to a plus n minus 1 into d. ஃபார்முலா ஒரு டைம் எழுதிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஏனோட வேல்யூ 0, ஏன்னா அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் n டேர்ம். அப்போ ஏயோட வேல்யூ 8 ப்ளஸ் n தெரியாது நமக்கு, minus 2. ஓகே, நான் இடம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். minus 2n, n-ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2. ஓகே, ப்ளஸ் 8 which is equal to 0. இந்த டேர்மை இங்கே போட்டிருக்கேன், இது இங்கே போட்டிருக்கேன், இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். minus 2 into n minus 2n, minus minus plus 1 2s are 2. ஓகே, இப்போ வந்து minus 2n which is equal to 8 plus சேர்ந்தா minus 10. ஓகே, n equal to minus 10 divided by minus 2 which is equal to 5. அப்போ n equal to 5. அப்போ எந்த டேர்மோட வேல்யூ, which term of the AP is 0? 5th term of AP is 0 அப்படின்னு எழுதணும். என்ன எழுதணும்? 5th term of AP is 0 அப்படின்னு எழுதணும். ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் is 10th one. The 17th term of an AP exceeds its 10th term by 7. Find the common difference. என்ன கொடுத்துருக்காங்க, செம்ம நல்லா கவனமாக கவனிங்க. 17th term, அதாவது 17th term ஏபியில் உள்ள 17th term 10th termோட 7 அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், A17 equal to A10, அதாவது 10th termோட 7 அதிகம். அப்போ A10 plus 7, 10th termோட 7 அதிகம். சம்மை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, சிம்பிள் சம்மு. 17th term of AP exceeds its 10th term. exceedsனா அதிகமாக, 10th termை விட 7 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியுமில்ல, A plus 16D which is equal to A plus 9D plus 7. ஓகேவா, அதாவது இது காமன் டேர்ம். 17 இருந்தால் n-1 16 வரும், 10 இருந்தால் 9D வரும். ஓகேவா, ஏ கேன்சல் ஆகிடுங்க, டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. 6D minus D which is equal to 7. 16ல 9 போயிட்டுனா 7D equal to 7. So D equal to 7 by 7 which is equal to 1. அப்போ D equal to 1. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, காமன் டிஃபரன்ஸ் தானே. காமன் டிஃபரன்ஸ் மீன்ஸ் D. ஸோ காமன் டிஃபரன்ஸ் D equal to 1. இதான் ஆன்சர். ஓகேவா, சிம்பிள் சம் தான். இதே மாதிரி கான்செப்டில் நிறைய கொடுப்பாங்க. இந்த மாதிரி மோடு, எக்ஸிட்ஸ், லெஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. கான்செப்டை வந்து கரெக்டாக ஒவ்வொரு டேர்மாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு படிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், which term of 11th one, which term of AP 3, 15, 27, 39 will be 132 more than its 15th term. இப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, மோர் தேன், அதிகம். எக்ஸிட்ஸும் அதிகம் தான், மோர் தேனும் அதிகம் தான். ஓகேவா, இப்போ நம்ம கொடுத்துருக்கதை எழுதிப்போம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஏபி கொடுத்துருக்காங்க. ஏபியில் இந்த ஒரு டேர்ம், அதாவது ஏபியோட ஒரு வேல்யூ இது. இந்த வேல்யூ இந்த 54 டேர்மோட அதிகம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது எதுன்னு தெரியாது, ஏஎன். இப்போ இதில் கொடுத்துருக்கதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். ஏ வந்து 3. ஓகேவா, டி வந்து 15, 15 minus 3 which is equal to 12. ஓகே, அந்த டேர்ம் வந்து ஏஎன் ஈக்குவல் டு 132ன்னு வச்சுக்கோங்க. ஏஎன் வந்து 132ன்னு சொல்லலை அவங்க, 132ஓட அதிகம், அதாவது 54ஓட 130 அதிகம். ஏஎன் ஈக்குவல் டு 132 ப்ளஸ் A54.
54 டேர்மோட 1 to 2 அதிகமாக உள்ளது தான் ஏஎன் வேல்யூ. அது இந்த டேர்ம் ஏபிக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a + n - 1 × d which is equal to 132 + a + 53d. ஓகே, இப்போ வந்து இந்த ஏஏ கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இது மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. n - 1 அப்படியே வச்சுக்கோங்க. 132 ஏ கேன்சல் பண்ணுங்க. 53 132 + 53d. இங்கே வந்து டியோட வேல்யூயை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இங்கே டி இது இந்த டேர்ம் தான் இருக்குது பேலன்ஸு. n - 1 நமக்கு டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல, 12 = 132 + 53 × 12. ஓகே, 132 53 × 12 போட்டுக்குங்க. எவ்வளோதான் ஆன்சர்? 6 10 53 6 3 6 636. ஓகே, ஸோ ஓகே 7 ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுங்கள். 132 டோட்டல் பண்ணுங்கள். 8 6 7 768. ஓகேவா? n - 1 இங்கே வச்சுடுங்க. இந்த 12 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. /12 12 டேபிளில் அடிச்சிங்கன்னா 6 4 64 வரும். n = n - 1 = 64. ஸோ n = 64 + 1 இந்த பக்கம் போயிடும். அப்போ n = 65. இப்போ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட ஏஎனோட 54ஓட 132 அதிகமாக உள்ள ஏபியோட வேல்யூ n டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 64th டேர்ம் இஸ் 132 more than 54th டேர்ம் அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். அவ்வளோதான் ஆன்சர்ஸு. n = 65 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். அதே மாதிரி சாப்டர் 9ஓட வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். இதோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.